நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கன்சீலர் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து எனக்கு வந்து இங்கே லிப்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டார்க்காக இருந்தது. ஸோ அது கன்சீலர் வச்சு எப்படி வந்து அந்த டார்க்னஸ் வந்து ஃபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அதை வந்து ஒரு வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தோம். எப்போவுமே நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாய்ஸ்சர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணணும். நான் வந்து லாக்மியில் வந்து மாய்ஸ்சர் அந்த க்ரீம் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து நல்லா சூட் ஆனது. அதனால தான் அந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஈவனாக வந்து நம்ம மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம் ஃபேஸை. அவ்வளோதான், மாய்ஸ்சர் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் வந்து இப்போ facescanada அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை அந்த ப்ராடக்ட்டை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து கன்சீலர் கம்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்குது. இது வந்து லிக்விட் டைப்பில் இருக்கும். அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து எப்படி அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம லிக்விட் டைப்பில் தான் இருக்கும். ஸோ எங்கே வந்து டார்க்காக இருக்கோ அது வந்து இந்த மாதிரி ஒன்று ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஃபிங்கர்ஸில் கூட பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவை தான் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ கீழே வந்து எனக்கு வந்து ஒரு பிளாக் அந்த டார்க் ஸ்பாட் இருந்தது. அதனால அங்கேயும் வந்து லைட்டாக பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா. எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கிடையாது இந்த பிளெண்ட் பண்ணுறதுலலாம். ஸோ நானுமே வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரா ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கேவலமாக கழுவி ஊற்றிட்டாதீங்க. நான் வந்து சும்மா ட்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்பவுமே பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி பிளெண்ட் பண்ணாமல் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் அப்படி தான் பிளெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கீழே வந்து இன்னொரு டார்க் ஸ்பாட் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அங்கேயும் லைட்டாக வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபேஸில் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் உங்களுக்கு இது வந்து ஃபவுண்டேஷனாகவே யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டால் கொஞ்சம் குரங்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஈவன் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கண்ணுக்கு அந்த உள்ள இன்னர் வேர்ட் இருக்கு இல்லையா, இன்னர் சைடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அங்கேயுமே வந்து எனக்கு கொஞ்சம் கன்சீலர் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீலராகவும் யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அதனால் நான் கன்சீலரையே ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணுறேன்னா நினைக்க வேண்டாம். ஸோ மிச்சம் என்ன கேப் இருக்கோ அங்கேயும் ஃபவுண்டேஷன் க்ரீம் வச்சு ஃபில் பண்ணிப்போம். ஸோ நமக்கு எப்போவுமே வந்து கண்ணாடியில் நார்மலாக பார்க்கும்போது வந்து ஈவனாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃபோனு இல்லைனா வந்து வேறு எதாவது கேம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து வேறு மாதிரி, ஸ்கின் டோன் வந்து வேறு மாதிரி தெரியும். ஸோ செக் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நானுமே வந்து ரொம்ப நல்லா சொதப்பிருப்பேன். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பண்ணியாச்சு. ஐ திங்க் ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ்க்கும் நெக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறதால நான் நெக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
நான் அடிக்கடிலாம் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து ப்ராக்டிஸிங் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவோன்ற நம்பிக்கை தான். ஸோ ஆல்மோஸ்ட் டன், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எனக்கு இன்னுமே வந்து அந்த டார்க் வந்து ஃபேட் ஆன மாதிரியே தெரியல. மேபி வந்து லிக்விட் கன்சீலர் ஃபவுண்டேஷன்றதால இப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி எதாவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், த்ரீ லேயர்ஸ் போட்டிருக்கேன். அந்த லிக்விட் கன்சீலர் வந்து 3 லேயர் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அது கம்ப்ளீட்டாக வந்து ஃபேட் ஆச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? நெக்ஸ்ட்டு கீழே நல்லா ஈவன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வச்சு காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிட்டேன். லூஸ் பவுடர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம், காம்பேக்ட் பவுடர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த இடத்துலலாம் வந்து டக்குன்னு வந்து ஸ்வெட் ஆகிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக பவுடர் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஐலைனர் வச்சுடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப மைல்டாக தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த ஐப்ரோ த்ரெட்னிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் வந்து த்ரெட்னிங்லாம் பண்ணல. ஸோ வந்து நல்லாவே முடி வளர்ந்துருக்கும். ஸோ இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணிக்க வேண்டியது தான். ஈவனாக 2 சைடும் போட்டுப்போம். எனக்கு ரொம்ப நல்லா திக்காக அங்கே வந்து திக் லைனாக வந்து முடி வளர்ந்துருக்கு. அதனால் வந்து ரொம்ப ஷேப்பாலாம் பண்ண முடியாது. ஸோ வந்து இருக்கிறத வச்சு அப்படியே லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஐலைனர் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு லிக்விட் டைப்பை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக டக்குன்னு வந்து ட்ரை ஆகிடுது. ஸோ எனக்கு ஈஸியாக இருக்குன்றதால நான் இது தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப டார்க்காக பண்ணாமல் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டார்க்காலாம் பண்ணல, தெரியும் பார்த்தா. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டிடியூடில் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான். அது டக்குன்னு கையில் இந்த கலர் கிடச்சதுன்றதெல்லாம் போட்டேன். ஸோ அதுதான் லிப்ஸ்டிக் போட்டால் நம்மளோட மேக்கப்னு சொல்ல முடியாது. இந்த ப்ராடக்டோட அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ வந்து லிக்விட் கன்சீலர் வந்து எப்படி வந்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். நைஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வரும். இது எல்லாமே நானுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இனிமேல் அடிக்கடி. நைஸ், நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து லிக்விட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க அந்த வீடியோக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.